ஹலோ மக்களே! இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கோன்னா, மறையூர் போயிட்டுருக்கோம். எங்கள் ஊர்லேருந்து விருதாசலத்துலேருந்து. ஸோ நாங்கள் காரில் ஃப்ரெண்ட்ஸோட போனோம் 5 பேர். நாங்கள் கரெக்டாக நைட்டு கிளம்பி காலையில் ஒரு 7 மணிக்கிட்ட அங்கே ரீச் ஆகிட்டோம் மலைக்கிட்ட. ஸோ போகும்போது இங்கே நிறைய செக் போஸ்ட் இருந்துச்சு. அங்கெல்லாம் செக்கிங் பண்ணிட்டு அமுச்சு விட்டாங்க. ஸோ எத்தனை பேர் போகிறோம், சரி தமிழ்நாடு வண்டியை பார்த்துட்டு நாங்கள் கேரளாலேருந்து. ஸோ பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். அழகாக அப்படியே மார்னிங் டைமில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எங்களுக்கு இந்த மலையில் பார்க்கும்போது. நாங்கள் அப்படியே அங்கே போகும்போது ஒரு பாலத்தில் நின்றுட்டு அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் வீடியோலாம். நிறைய பசங்க ட்ரிப்ஸ் போகிறமே வந்தாங்க, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் போகும்போது ஒரு ஒரு ஸ்பாட்டை நின்று பார்த்துட்டு போனோம். ஏன்னா எங்களுக்கு வந்து செக்கிங் ரூம் பார்த்திங்கன்னா 3 மணிக்கு சொன்னாங்க. நாங்கள் வந்து சீக்கிரம் வந்தனால அப்படியே போகிற வழியில் அப்படியே பார்த்துட்டு மங்கிலாம் பார்த்துட்டு கொஞ்சம் அங்கே நின்றுட்டு இருந்தோம். பட் ஆனால் வேறு லெவல். நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருந்துச்சு எங்களுக்கு இந்த அனுபவம். நாங்கள் கரெக்டாக சம்மர் சீசன் போனனால பாருங்கள் சன்ரைஸ் எப்படி இருந்துச்சுன்னு. அப்படியே பொறுமையாக போயிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஆனால் கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. அப்படியே போகிற வழியில் மயில் இருக்குது பாருங்கள். அந்த மயிலை பார்த்துட்டு அப்படியே அங்கே வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வேறு லெவல் எங்களுக்கு. சொல்லப்போனால் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அனுபவம் எனக்கு வந்து இது இந்தமாரி மலைக்கு போய் பார்க்குறது. நான் வரைக்கும் போனதே இல்லை இந்தமாரி ட்ரிப்ஸ்லாம். காரில் போகும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்கள் பைசன் காலை மாட்டம் இருந்துச்சு பாருங்கள். அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு. வசந்த் அப்பா சார் கலை அங்கேருந்து கிளம்பிட்டோம் மக்களே. பார்த்தீங்கன்னா பாருங்கள் டீ எஸ்டேட் மாதிரி இருந்துச்சு பாருங்கள். அந்த மறையூர் போகிற வழியில் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பாருங்கள். நாங்கள் அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். உள்ளே போய் பார்த்தோம் எப்படி இருக்குன்னு. ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே காரு சைடில் நிப்பாட்டிட்டு அந்த டீ எஸ்டேட் மேலே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தோம். நான் அப்படியே என் ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போயிட்டுட்டேன். டே எங்கடா போகிறோம் கேட்டால், நீ வா மச்சான் உள்ளே போகலான்னு சொன்னான். சரி நானும் இறங்கி உள்ளே போய் பார்த்துட்டு இருந்தோம். போகிறோம் போயிட்டே இருக்கோம் இறங்கி. நாங்கள் எவ்வளோ நேரம் தேடி தேடி டீஎஸ்கிட்ட வந்து ரொம்ப அலட்சியாக இருக்குது மக்களே. நாங்கள் அப்படியே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே போயிட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நாங்கள் போய் வாட்டர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு நேராக எங்கள் ரெசார்ட்காரங்க ஃபோன் பண்ணாங்க. எங்கேயே போய் வாங்க நாங்கள் ஜீப் எடுத்து வந்துட்டோன்னு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நேராக ஜீப்பில் ஏறி உட்காந்துட்டு அவர் எங்களை கூப்பிட்டு போயிட்டு இருந்தார். அவர் இங்கே டவுன்லேருந்து கூப்பிட்டு வந்து நிறைய ரெசார்ட்குள்ளே போனோம் ஜீப்பில். கிட்டத்தட்ட 1/2 hour ஆயிடுச்சு நாங்கள் ஜீப்பில் போயிட்டே இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து பயங்கர இதாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே ஜீப்பில் அப்படியே ஸ்டடியாக பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் ஜீப்பில். நாங்கள் நேராக கரெக்டாக ஒரு 1/2 hour ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் ரெசார்ட்டுக்கு இறங்கி போயிட்டுருக்கோம் பாருங்கள். நாங்கள் கரெக்டாக ஒரு 3:30க்கு ரெசார்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். அப்படியே நாங்கள் பொறுமையாக உள்ளே நடந்து போய்ட்டு ரூம்ஸ்லாம் போய் பார்க்கலான்னு கிளம்பி உள்ளே போய்ட்டு இருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எங்கள் ரூம்ஸ் சாவி கொடுத்து இதான் அவங்க ரூம் சொன்னாங்க. பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு ரெசார்ட்டு. நேராக உள்ளே போய் பார்த்தோம். சரி எல்லாம் என்ன இருக்குள்ள போய் பார்த்தோம். ஸோ அவங்க ஹாட் வாட்டர் கொடுத்தாங்க எங்களுக்கு. ஃபஸ்ட் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தாங்க, எனக்கு கிளாஸ் வச்சாங்க, டிவி இருக்குது. ஸோ ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள். இதான் மொத்தம் 5 பேர்னால மேலே 2 காட்டு இருந்துச்சு. இங்கே 2 பேர் பார்த்துட்டோம், இவ்வளோ தொழில் பார்த்துட்டாரு ஃப்ரெண்டு. ஸோ பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபி குடித்தாங்க எங்களுக்கு.
அங்கே ரெசார்ட்டுக்கு நல்லா கவனிச்சாங்க எங்களுக்கு. ஏன்னா வந்தோடனே பிளாக் காஃபி கொடுத்துட்டு நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் இருந்தோம் ரெசார்ட்டில். என் ஃப்ரெண்டு வந்து ரெசார்ட் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தான். என்னென்ன இருக்குன்னு கீழே போய் பார்த்துட்டு இருந்தோம். நல்ல ஒரு அமைதியாக இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசார்ட்டோட ஸ்பெஷல் என்னென்னா, நாங்கள் இங்கே பக்கத்தில் வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. நாங்கள் அப்படியே பொறுமையாக நடந்து போய் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு இருந்தோம். வேறு லெவல் ஸ்பாட்டு, கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வந்து பார்க்கணும். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் வாட்டர் ஃபால்ஸ் பண்ணுறோம். வேறு லெவல் ஸ்பாட்டு, சிம்பிள் சொன்ன வேறு லெவல் கேம் மாரி வேறு லெவல் ஸ்பாட்டு. போய் என் வீடியோ வந்துட்டு போ. நாங்கள் வாட்டர் ஃபால்ஸ் 1 ஹவர் மணி கரெக்டாக ஒரு 6:30 ஆயிடுச்சு. இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு. நேராக ரெசார்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தா லைட் போட்டுருந்தாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். லைட்டு போட்டு நைட் டைமில் நல்லா அருமையாக இருந்துச்சு மக்களே. பட்டையை கிளம்புறோம். பாட்டு போட்டாச்சு மக்களே. கேம்ப் ஃபயரு நெக்ஸ்ட்டு கேம்ப் ஃபயர் ரெடி ஆகிட்டு இருக்கு மக்களே. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்களுக்கு டின்னர் முன்னாடியே கிரில்லு கொடுத்துருந்தாங்க. நானும் ஃப்ரெண்ட்ஸும் கிரில்லு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படியே சாப்பிட்டுட்டு டின்னருக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கேம்ப் ஃபயர் முடிச்சுட்டு நிறையா பேர் டின்னருக்கு போய்ட்டு வந்தோம் மக்களே. அங்கே பார்த்தீங்கன்னா ரொட்டி ரைஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டு வந்து மேலே வந்து இண்டோர் கேம்ஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க, செஸ்ஸு. ஸோ அவங்க செஸ் விளையாண்டு முடிச்சுட்டு நாங்கள் நிறையா பேர் தூங்க போயிட்டோம். ஸோ அத்தனை நாள் மார்னிங் வந்து எழுந்துச்சி பார்த்தா அப்படியே சூப்பராக இருந்துச்சு பாருங்க மக்களே. சூப்பராக இருக்குது. அதுதான் வந்து காலைல 6 கக்கலே கேஸ். நாங்கள் இப்போ காலையில் எழுந்துச்சி கிளம்பி மறுபடியும் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வரோம். ஆமாம் ஆமாம், இன்றைக்கி வந்து சீக்கிரம் போயிடுவோம். ஏன்னா நம்ம இங்கேயே நிறையா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரோம்ல, அதனால அப்படியே வந்து நாங்கள் அப்படியே இப்போ தான் வந்துட்டு இருக்கோம். காலையில் நைட்டு ஃபுல்லாக சரியான அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு அப்படியே காலையில் ஏஞ்சி வரோம் மக்களே. வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே மறுபடியும் இங்கே என்ன ஆகுது பார்க்கறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக இந்த இடம் வச்சுருக்காங்க. இது என்னன்னா என்ன இடம் இது சொல்லு. இது வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் பக்கத்தில் வந்துட்டு ஒரு சின்ன ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்துட்டு இங்கே அவங்களோட ஃபார்மிங் மாதிரி சின்ன ஒரு பிளேஸில் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது வந்துட்டு அவங்களோட செல்ஃப் சசிஸ்டன்ஸுக்காக பண்ணுற ஃபார்மிங் இது. இதனால் அவங்க பெருசாக எந்த ஒரு லாபம் அந்த மாதிரி பார்த்துக்கிறதில்ல. அப்படி என் ஃப்ரெண்டு சொல்கிறான், என்னமோ வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். டெய்லி அவனே இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கான். பார்ப்போம் அவன் சொல்ல உண்மையாக பொய்யான்னு. மார்னிங் இடம் பாரு எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. இங்கே என்ன ப்ரோ ஸ்பெஷல் இங்கே இந்த ரிசார்ட்டில் ஃபுட்டு நல்லாயிருக்கும், ரூம்ஸ் நல்லாயிருக்கும். ஓகே, நல்லா கவனிச்சுக்குவோம் நாங்கள். பக்கத்தில் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, சூப்பராக இருக்கும் குளிக்கிறதுக்கெல்லாம். நல்ல பியூர் வாட்டர் தான். மேலே போய் சாப்பிடலாம். மேலே பஃபே இருக்குது. 20 பேருக்குள்ளே சாப்பிட்றதுக்குள்ள பஃபே இருக்குது. ஓகே ஓகே. ஃபயர் கேம்பும் இருக்குங்க. ஃபயர் கேம்ப் இருக்குது, சாங்ஸ் போட்டு ஃபயர் கேம்ப் எல்லாமே இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. வெல்கம் சார், வெல்கம் சார், வெல்கம். அதான் மக்கள் கிளம்பிட்டோம். பாய் சொல்லுங்களா. நாங்கள் செக்அவுட் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்டாரக்காரங்க வந்து கூப்பிட்டு போனாங்க. வெளியில் வேறு ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போன சொன்னாங்க. ஸோ நாங்கள் தான் கிளம்பி போயிட்டு இருந்தோம். எங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ப்ரைஸ் ஓகே. அதுக்கு நாங்கள் யாரையும் கூப்பிட்டு போக மாட்டோம். ஆனால் ஒரு டைமுக்கு மேலே வர்றவங்களை மட்டும்தான் அதை சரி ஓகே ஓகே. ஜீப் சவாரியில் போக நம்ம ஜீப் மட்டும் ஒரு காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் நம்ம ஓனரோட சொந்த இடம். ஓனர் சொன்னாரா? நல்ல வியூ பாயிண்ட், சரியான வியூ பாயிண்ட். அந்த மாதிரி வியூ பாயிண்ட் பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வரணும். ஸோ அந்த ஜீப் டிரைவர் என்ன சொன்னான்னா, அவர் ஓனர் ஒரு இடம் இருக்குது, அங்கே சூப்பர் வியூ இருக்கும் ஸ்பாட் சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்க நம்ம கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னாங்க. நாங்களும் சரின்ட்டு வந்துட்டோம். சரி, எங்களுக்கு எங்கே கூட்டிகிட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மவுண்டனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க வியூக்கு ஸ்பாட்டுக்கு. சரி, நாங்கள் போய் நல்ல ஜீப்பில் போயிட்டு இருந்தோம். வசந்த் எங்கே போகிறேன்?
நாங்கள் ஜீப்லேருந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஸோ கரெக்டாக என்னென்னா மலைக்கிட்ட வந்துட்டோம். பாட்டு ஃபைனலாக நாங்கள் ரீச் ஆகிட்டோம் மக்களே. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வாவ், எங்கே பாரு Hi guys. சூப்பராக ஸ்பாட்டு. Welcome to Basi Vlog. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். Subscribe பண்ணுங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் நிறைய சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். மச்சான் வாங்கடா, டேய் மச்சான். மக்களே இப்போ எங்கே இருக்கோம் பாருங்கள், 360 வீக் வந்திருக்கோம். பாட்டி இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரோன் வீடியோஸ் சொன்னாங்க. பர் பர்சனுக்கு வந்து 100 ருபீஸ், கப்புள் அண்ட் ஃபேமிலிக்கு 200 சொன்னாங்க. அப்புறமேட்டு குரூப் வீடியோக்கு 300 சொன்னாங்க ட்ரோன் வீடியோஸ். யாரும் ஸ்பாட்டு என்னடா? ஐய் கூப்பிட்றாரு. ட்ரோன் வீடியோ இருக்குது கைஸ். அங்கே பாங்க ட்ரோன் வேணும் பறக்குறாங்க. அபாசி ட்ரோன் வீடியோ இருக்குடா. ட்ரோன் வீடியோ அப்படின்னா ஏறா கலை. இறங்கி விட்டுறான். சூப்பரா வீட்டில் எப்படி உண்டா? அப்பாஸ் யாரா வாங்குறா? என்ன பஸ் வாங்குறா? விருமாண்டி கமல் மாதிரி விருமாண்டி எடு ஃபஸ்ட்டு வெட்டு. எத்தனை வெட்டுறது? ஓகே அப்பாஸ் வாங்க அப்படியே வாங்க. கலை வா வரணுமா? வா. சரி மீன் காட்டி நாங்கள் ட்ரோன் வீடியோ எடுத்தோம் பாருங்கள். குரூப்பாக 300 சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரோன் வீடியோ மக்களே பாருங்கள். 360 வியூவில் குரூப் வீடியோனாலே எங்கள் 300 சொன்னாங்க. வேறு லெவல் க்ளவுடியாக அப்படியே சரியாக இருந்துச்சு பாருங்கள். ட்ரோன் சரியாக நல்லா காற்றடிச்சு வாவ். ஃப்ரெண்ட்ஸாக செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க ட்ரோன் வீடியோ. போய் மலையை பாருங்கள். பா நல்ல ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த வாட்டி இந்த ட்ரிப்பில். காண்டலூர் மலை பேர். நேராக அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் எடுத்தாங்க எங்களை குரூப் வீடியோ.
அடுத்த ட்ரிப்பில் அவ்வளவுதான் அவ்வளோதான். ஃபைனலாக ட்ரிப்பு ஓவர் ஆயிடுச்சு மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.